இப்போ நாங்கள் வணிகங்களை வகைப்படுத்தியாச்சு. எப்படி எதன் அடிப்படையில் நாங்கள் வகைப்படுத்துகிறோம்? நோக்கம், உரிமை, அளவு, இந்த அடிப்படையை வச்சு வகைப்படுத்தினா இந்த வகைப்படுத்தும் போது அந்த ஒவ்வொரு வகைக்குள்ளையும் வாரவங்க இருக்கிறாங்களே அவங்கள எடுத்து நாங்கள் தனித்தனியாக கதைக்க போகிறோம். அதுதான் இந்த பாடம் ஃபுல்லாகவே போகுது. அப்படிதான் இந்த பாடம் போகுது. அப்போ அதில் முதலாவது நாங்கள் கதைக்க போகிறது தனியால் உரிமை வணிகம். தனியால் உரிமை வணிகம் சொல்றது, அதாவது ஒரு ஆள் நடத்திட்டு போகிற வணிகம். இதை பற்றி கதைக்க போகிறோம். தனியால் உரிமை வணிகம் நோக்கம் அடிப்படையில் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், நோக்கம் லாப நோக்கத்தோடு செயற்படுறவங்களா வைக்க போகிறாங்க. அதே நேரம் அவங்க உரிமை அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் தனியார் துறை சார்ந்தவங்களா வைக்க போகிறாங்க. தனியார் உரிமை வணிகம் நோக்கம் அடிப்படையில் லாப நோக்கம், உரிமை அடிப்படையில் தனியார் துறை சார்ந்தவங்களா இருக்க போகிறாங்க. இப்போ நாங்கள் தனியார் உரிமை வணிகம் தான் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால், தனி ஒருத்தருக்கு சொந்தமான வணிகம், ஒரு ஆள் நடத்திட்டு போகிற வணிகம். நாங்கள் எங்களோட ஊர்ல எல்லாம் பார்ப்போம். சில்லறை கடைகளுக்கும் சில உடுப்பு கடைகளுக்கும் சில வியாபாரங்களுக்கும் அதுக்கு ஓனர் எத்தனை பேர் என்று எண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் தான் இருப்பார். தனி ஒரு ஆள் நடத்திட்டு போவார். அப்போ தனி ஒருவருக்கு சொந்தமான வணிகங்களை நாங்கள் தனியார் உரிமை வணிகம் அப்படின்னு சொல்றது. அப்போ தனியார் உரிமை வணிகத்தை பொறுத்தவரையில் அது ஆரம்பிக்கிறது லேசு. சிறிய அளவு மூலதனம் போதுமா இருக்கும். தனி ஒருவரே என்ன செய்வார்? லாப நட்டங்களை எடுத்துக்கொள்வார். அடுத்தது தனி ஒருவரே தான் என்ன செய்வார்? தீர்மானங்கள் எடுப்பார். அப்போ இது தனியார் உரிமை வணிகம். தனியார் உரிமை வணிகம் இப்படி தான் நாங்கள் எங்களோட ஏரியாக்குள்ளேயே நாங்கள் அதை பார்த்துக்குள்ளே எழும். இப்போ நாங்கள் தனியார் உரிமை வணிகத்தினுடைய பண்புகள், ஒரு தனியார் உரிமை வணிகத்தை நாங்கள் அப்படி எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதலாவது, மூலதனம் தனி ஒருவரால் ஈடுபடுத்தப்படும். இப்போ ஒரு ஆள் தானே வணிகத்தை நடத்திட்டு போறாரு. அப்போ மூலதனம் போட போறது யாரு? அந்த ஒரு ஆள் தான். இப்போ கரீம் ஸ்டோர்ஸ்னு ஒன்று இருக்குது. கரீம் ஸ்டோர்ஸ்ல கரீம்ங்கிறவர் தான் உரிமையாளர்னு சொன்னா மூலதனம் போடுறவர் கரீம். அப்போ அவர் என்ன செய்வாருன்னு சொன்னா அவர் சேமிப்புல இருந்து மூலதனத்தை போடுவாரு, இல்லாட்டி யாரும் கடனை வாங்கி போடுவாரு. அப்போ மூலதனம் இப்படித்தான் அந்த நிறுவனத்துக்கு வரும். அப்ப தனியார் உரிமை வணிகத்தில ஒரு பண்பு மூலதனம் உரிமையாளரால் போடப்படும். உரிமையாளர் அங்கே ஒரு ஆள் தான் இங்கே போறாரு. அடுத்த பண்பு, இலாபம் அல்லது நட்டத்தை தனி ஒருவரே அனுபவிப்பார். இப்ப நிறுவனத்துக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க?